அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்கொலை குறித்து இஸ்லாம் கூறுவது என்ன? எந்த ஒரு சூழலிலும் மரணத்தை கேட்டு பிரார்த்தனை செய்யக்கூடாது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் கூறப்பட்டுள்ள முக்கிய அறிவுரையாகும். இத்தகைய மார்க்கத்தில் மரணத்தை தேடிக்கொள்ளும் தற்கொலைக்கு ஒருபோதும் அனுமதி இருக்காது என்பதை எவரும் எளிதில் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் இது குறித்து குர்ஆனில் எச்சரிப்பதை பாருங்கள். உங்கள் கைகளை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் என்று கூறுகின்றான். இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான், உங்களையே நீங்கள் மாய்த்து கொள்ளாதீர்கள், உங்கள் மீது அல்லாஹ் நிகரிலா அன்பாளனாக இருக்கின்றான் என்றும் கூறுகின்றான். அழிவு தரும் காரியங்களில் ஈடுபடாதீர்கள் என்றும் உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளாதீர்கள் என்றும் குர்ஆனில் அறிவுரை கூறப்படுகிறது. மேற்காணும் வசனங்கள் அனைத்தும் தற்கொலை கூடாது என்பதை உரைக்கின்றன. குர்ஆன் மட்டுமின்றி நபிமொழிகளும் தற்கொலை குறித்து எச்சரிக்கை செய்துள்ளன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பெரும் பாவங்கள் பற்றி கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதும், பெற்றோருக்கு துன்பம் கொடுப்பதும், தற்கொலை செய்து கொள்வதும், பொய் சாட்சி சொல்வது ஆகியன பெரும் பாவங்கள் ஆகும் என்று கூறினார்கள். பாவமான காரியங்களை விட்டு ஒழிக்குமாறும் இஸ்லாம் ஆணையிட்டு உள்ளது. அவற்றுள் பாதிப்பை கருத்தில் கொண்டு சிலவற்றை பெரும் பாவங்கள் என்றும் அறிவித்து உள்ளது. அத்தகைய பெரும் பாவங்களுள் ஒன்று தற்கொலையும் ஆகும். தற்கொலை செய்வதை மக்கள் அஞ்சும் வகையிலும் அவர்களை அதை விட்டு தடுக்கும் வகையிலும் தற்கொலை செய்தவர்களின் விஷயத்தை இஸ்லாம் கண்டிப்புடன் அணுகுகின்றது. எவரேனும் தற்கொலை செய்து கொண்டால் அவருக்காக இறுதி சடங்கு தொழுகையை, ஜனாசா தொழுகை நடத்தக்கூடாது என்று கட்டளையும் பிறப்பித்து உள்ளது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காலத்தில் ஒரு மனிதர் அகலமான அம்பால் தற்கொலை செய்து கொண்டார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வரப்பட்ட போது அவருக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை வைக்கவில்லை. இந்த நபிமொழி மூலம் தற்கொலை செய்து கொண்டவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தவில்லை என்பதை அறிய முடிகின்றது. முஸ்லிம் ஒருவர் இறந்துவிட்டால் அவரது உடலை குளிப்பாட்டி கஃனிட்டு ஜனாசா தொழுகை நடத்தி மையவாடியில் அடக்கம் செய்வது நபி வழியாகும். இவற்றுள் தற்கொலை செய்து கொண்டவருக்கு ஜனாசா தொழுகை நடத்துவதற்கு தான் நபிமொழியில் தடை வந்துள்ளதே தவிர ஏனைய காரியங்களை செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. சுருக்கமாக கூறுவது என்றால், அவருக்கு ஜனாசா தொழுகை தவிர்த்து மற்ற காரியங்களை செய்வது முஸ்லிம் சமூகத்திற்குரிய கடமையாகும். மேலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், மக்களின் வெளி பார்வைக்கு ஒருவர் சொர்க்கவாசிகளின் நற்செயலை செய்து வருவார், ஆனால் உண்மையில் அவர் நரகவாசிகளில் ஒருவராக இருப்பார். இன்னொரு மனிதர் மக்களின் வெளி பார்வைக்கு நரகவாசிகளின் தீய செயலை செய்து வருவார், ஆனால் உண்மையில் அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார் என்று கூறினார்கள். அதேபோல் ஒரு முஸ்லிம் சிறந்த நல்லறங்களை செய்திருந்தாலும் அவர் தற்கொலை செய்து இறந்திருப்பார் எனில் அதை அல்லாஹ் மன்னிக்காத பட்சத்தில் அதற்காக அவர் நரகத்தில் தள்ளப்படுவார் என்பதையும் அறிய முடிகின்றது. அங்கு அவருக்கு எத்தகைய தண்டனை வழங்கப்படும் என்பதையும் நாம் பின்வரும் செய்திகளின் மூலம் விளங்கலாம். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னும் எதன் மூலம் தம்மை தாமே தற்கொலை செய்து கொள்ளும் ஒருவர் அதன் மூலமே மறுமை நாளில் வேதனை செய்யப்படுவார் என்று கூறினார்கள். மேலும் ஒரு இறை நம்பிக்கையாளரை ஒருவர் சபிப்பது அவரை கொலை செய்வது போன்றதாகும். இறை நம்பிக்கையாளர் ஒருவரை இறை மறுப்பாளர் என்று அவதூறு சொல்வதும் அவரை கொலை செய்வது போன்றதாகும் என்று கூறினார்கள். இறைத்தூதர் அவர்கள் கூறினார்கள், கழுத்தை நெரித்து தற்கொலை செய்து கொள்கிறவர் நரகிலும் தன்னுடைய கழுத்தை நெரித்து கொண்டிருப்பார். அதேபோல் தம்மைத்தாமே ஆயுதத்தால் தாக்கி தற்கொலை செய்து கொள்கிறவரும் நரகிலும் தம்மை ஆயுதத்தால் தாக்கிக் கொண்டே இருப்பார் என்று கூறினார்கள். மலையின் மீதிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்கிறவர் நரக நெருப்பில் தள்ளப்பட்டு மேலிருந்து கீழே என்றைக்கும் நிரந்தரமாக குதித்து கொண்டே இருப்பார். விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்கிறவர் தம் விஷத்தை கையில் வைத்திருந்தபடி நரக நெருப்பில் என்றென்றும் நிரந்தரமாக குடித்து கொண்டே இருப்பார். ஒரு கூரிய ஆயுதத்தால் தற்கொலை செய்து கொள்கிறவரின் கூர் ஆயுதத்தை அவர் தம் கையில் வைத்துக் கொண்டு நரக நெருப்பில் தம் வயிற்றில் தாமே என்றென்றும் நிரந்தரமாக அதனால் குத்திக் கொண்டே இருப்பார் என்று கூறினார்கள். நாம் எந்த பொருள்களை வைத்து தற்கொலை செய்து கொண்டோமோ அதன் மூலமே மறுமையில் தண்டிக்கப்படுவோம். இவ்வுலகில் ஒருவர் எப்படி தற்கொலை செய்து கொண்டாரோ அவ்வாறே மறுமையில் நரகத்தில் வேதனை செய்யப்படுவார், தண்டிக்கப்படுவார் என்று நபிமொழிகள் நமக்கு எச்சரிக்கின்றன. இங்கு தற்கொலை செய்பவருக்கு ஒரு முறைதான் வேதனை, ஆனால் மறுமையிலோ தொடர்ந்து வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பார் என்பதையும் இதன் மூலம் நாம் அறிய முடிகின்றது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை செய்து கொள்வது தகுந்த தீர்வாகாது. தற்கொலை என்பது ஒரு கோழைத்தனம், தன்னம்பிக்கை இல்லாதவர்களின் செயல். இது போன்ற செயலை மக்கள் ஒருபோதும் ஆதரிக்க கூடாது, அறவே வெறுக்க வேண்டும். இதனால் நாம் இம்மையிலும் தோற்று மறுமையிலும் தோற்கக்கூடிய நிலைதான் ஏற்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.